ஓம் சாந்தி. ஸோ இந்த மாதம் அவ்யக்த மாதம் இல்லையா? ஸோ சாக்கார பாபாவுடைய வாய்ஸ் இன்னைக்கு பாபா சொல்றாரு, உங்களை சாதாரண இந்த மரண உலகத்தினுடைய இருந்து உங்களை சொர்க்கத்துக்கு இல்லையா கிரீடம் வைக்கக்கூடியவர்களாக உங்களை மாத்துறேன் அப்படிங்கிறாரு. அடுத்தது சொல்றாரு, எல்லாருமே கீதையை பல வகையான கீதைகள்ல எழுதியிருக்கிறாங்க. ஆனா யாருக்குமே எதுவுமே தெரியாது அப்படின்னு. பாபாவை எல்லாம் நினைவு பண்றாங்க, ஆனா பாபா யாருன்னு தெரியாது அப்படின்னு பாபா இன்னைக்கு தன்னுடைய இதுல சொல்றா. கேளுங்க. इनका अर्थ बच्चों को अच्छी तरह से समझावे। நம்ம சொல்றோம்ல, எதிர்பார்த்த அந்த நாளும் வந்து விட்டதுன்னு சொல்றான். அப்ப நம்ம எதுக்கு எந்த நாளை எதிர்பார்த்து இருந்தோம் வாழ்க்கை? वो बहुत ही अच्छी सेंसिबल चाहिए। இல்ல, சாந்தியும் சந்தோஷத்துக்காக எதிர்பார்ப்பு என்பது இருந்தது. सुना बच्चों ने, सुना कि जिस दिन के हम मोहताज थे, ये किसके मोहताज थे? सुख और शांति के ये मोहताज है भगत। ठीक है ना बच्चे? सारी दुनिया இது எந்த வகையான குறைகளும் இல்லைன்னா துக்கமும் என்பது இருக்காது இல்லையா? शांति और सुख है, वह सुख और शांति के मोहताज है जरूर, क्योंकि सत्युग त्रेता में कोई भी मोहताज होते ही नहीं है कि कोई की बात के लिए भी। तो अब ये गीत भी तो है तो सही ने गाया हुआ है ना उनके याद में, ये मोहताज से ताज कौन बनावे, अशांत से शांत कौन बनावे, அவருடைய நினைவில் எல்லாரும் பாடுறாங்க. दुखी से सुखी कौन बनावे, तो उसके याद में ये गाते हैं अभी कि आखिर वो दिन आया है आज, जो आकर करके हमको मोहताज से सताज बनाते हैं, दुखी से सुखी बनाते हैं, अशांत से शांत बनाते हैं, इंसॉल्वेंट से सॉल्वेंट बनाते हैं, देविल से डीटी बनाते हैं। ऐसे कहेंगे ना बच्चे? उस दिन के मोहताज है। क्यों मोहताज है? बरोबर, जब कोई मरते हैं तो भी कह देते हैं भाई लेफ्ट फॉर हेवनली अबोर्ड, भाई कहाँ गया तुम्हारा, भाई स्वर्गवासी हुआ, तो स्वर्ग को याद करते रहते नहीं। अर्थात फिर भी भगवान को याद करते रहते, परंतु भगवान कौन कब आएंगे क्या है बेचारों को कुछ भी पता नहीं है। ये जो गीता वेद उपनिषद शास्त्र ग्रंथ ये सभी ने बैठ कर करके ये सुट मुंझाई दिया है, मुंझ गए हैं। कोई क्या कहते हैं, कोई क्या कहते हैं, कोई क्या कहते हैं, कोई कल्प की आयु क्या रख देते हैं, बहुत मुंझे हुए हैं बेचारे। तो जरूर समझाने वाला चाहिए, नहीं तो मूंझते हैं बेसमझ, बहुत बेसमझ हो गए। जितने शास्त्र पढ़े, जितने उपनिषद पढ़े, जितने ये गीताएं नई नई बनाई करके पढ़े हैं, जितने बैठ करके गीता का अनेक प्रकार का अर्थ बनाया है, कितनी गीताएं होगी? हाँ? ऐसे और कोई बच्चे शास्त्र नहीं है जिनका इतना बैठ कर करके वो समझने के लिए कोशिश की है, परंतु जितना समझाया है गीता बनाई है इतने ही मूझते गए हैं। அவ உலகத்துல எத்தனை சாஸ்திரங்கள் எழுதியிருக்கிறாங்க இல்லையா? எல்லாரும் எழுதி எழுதி ஏதோ விளங்கப்படுத்துறதுக்காக முயற்சி பண்றாங்கன்னு எதுவுமே அவளால குழப்பத்தான் ஏற்பட்டிருக்குன்ற. கீதை கூட பாருங்க எத்தனை எழுதியிருக்கு சொன்னார்ல, வேத சாஸ்திரங்கள் கிரந்து கீதையில கூட எத்தனை எழுதியிருக்கிறாங்க இல்லையா? தாகூர் கீதைன்னு ஒண்ணு இருக்கு, காந்திய கீதை ஒண்ணு இருக்கு, வால்மீகி இந்த கீதைன்னு ஒண்ணு இருக்கு. நிறைய பேர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. கடைசியில குழப்பம்தான் அடைஞ்சிருக்கிறாங்க.
யாராவது இறந்துட்டாங்களா, எங்க போயிட்டாங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, ஹெவன்லி அபோர்ட் அப்படிங்கிறார் இங்கிலீஷ்ல பாபா. போயிட்டாங்கன்றா. நான் அதை எவன்ன்றது எங்க இருக்குது, அதை யாரு ஸ்தாபனை பண்ணுது? கடவுளை கேட்குறாங்கல்ல, நான் கடவுள் யார், அவர் என்ன பண்றாரு, எதுவுமே தெரியாத குழந்தைகளே அப்படிங்கிறார் இல்லையா? அசாந்தி துக்கத்திலிருந்து சுகத்துக்கு எப்படி போறது, அசாந்திலிருந்து எப்படி சாந்தி ஆகுறது, எதுவுமே தெரியாம இருக்காங்க அப்படிங்கிற. பாபாவோட கீதை தான் ஸ்ரீமத் பகவத்கீதை இல்லையா? பாபாவுடைய ஞானம் தான் இப்ப நீங்க கேட்கறதா பக்தி மார்க்கத்துல அது கீதையா மாறுது, அவ்வளவுதான் இல்லையா? எல்லாமே அப்பதானே மாறுது. சங்கமியோட நினைவு சின்னம் தானே. அது இப்ப சொல்லவே இல்லை, பிறகுதான் யோசிச்சது எதுவாக்குறதுல நீதி. இப்ப எதுக்கு எழுத போறாங்க? அப்ப அப்பவே கணக்க மாறி இருக்கு நிறைய. இப்ப எழுதுனது யாரு இல்லையா? நமக்கு தானே இதெல்லாம் இருக்கும், நினைவெல்லாம் இருக்கும். சரீர உணர்வு வரும்போது மாத்தி எழுதியிருப்போம் இல்லையா? மேபி சிவபாபா கூட பிரம்மா பாபா கூடவே இருந்து வந்ததுனால அவரை பத்தி எழுதிட்டோம் போல் இருக்குது. அவர் தான் கடவுள், அவர் தான் முழு கல்பத்துல வர்றாரு நம்ம கூடவே இல்லையா?